எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்தை சத்தமாக வாசிப்போம். தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் என்ன பண்ணுறதில்ல, புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய், அக்கினி உன் பேரில் என்ன செய்யாது, பற்றாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆமென். இந்த 3 காரியத்தை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த வசனம், இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்துவம் இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, மோசே எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கூட்டி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 14வது வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை தொழுது கொள்ளும்படியாக எகிப்தில் இருந்த ஜனங்களை கானானுக்கு கூட்டி கொண்டு வரும்படியாக மோசே மீதியான் தேசத்திலிருந்து புறப்படுறார். ஹல்லேலூயா. இவங்க எல்லாத்தையும் கடந்து வந்துட்டாங்க, விடுதலையாய் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இப்போ இந்த கடல், செங்கடல் என்கிற ஒரு பெரிய தடை ஒன்று இவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. இதை தாண்டி தான் என்ன செய்யணும், அவங்க போகணும். ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான பிள்ளைகள். அப்போ மோசே ஆண்டவர்கிட்ட முறையிடுறார். ஆண்டவரே, முறையிடுகிறார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே, நீங்க சொன்ன வழியில தான் நான் வந்தேன், நீங்க சொன்ன வழியில தான் நான் வந்தேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். மோசேயை குறித்து வேதத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் தெளிவாய் சொல்லும், அவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அப்போ என்ன சொல்றாருன்னா, மோசே எடுத்து வச்ச ஒவ்வொரு ஸ்டெப்பும், மோசே நடந்து போன ஒவ்வொரு பாதையும் ஆண்டவர் அறிவித்த வழி. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய மேப்பை ஃபாலோ பண்ணி போன இவனுக்கு வழி இல்லை, முட்டு சந்து. ஆமென் சொல்லுவோமே. அங்க வழி இல்லாமல் அந்த பாதியில் நிற்கிறார். எந்த பாதியில் நிற்கிறாரு தெரியுமா? ஒரு வழி இல்லாமல் முட்டு சந்தா இருந்தால் கூட இடிச்சுட்டு என்ன, ஒரு மதுளாக இருந்தால் இடிச்சுட்டு என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறது என்ன தெரியுமா? கடல். இந்த கடல் என்று நம்ம சாதாரணமாக சொல்லுகிறோம், கடலின் ஆழம் என்னதென்று இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட கடலை தாண்டி நான் போகணுமே, ஏன் எங்களை இந்த பாதையில் கூட்டி வந்தீங்க? ஏன் இந்த பாதையில் கூட்டி வந்தீங்க? உண்மையாலுமே மோசே அப்படி தான் கேட்டிருப்பார். வேதம் சொல்லுகிறது, மோசே கர்த்தரிடத்தில் முறையிட்டார். அப்போ வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டது, ஆண்டவரே, நீங்க சொன்ன பாதையில் வந்தோம், ஆனால் தடையா ஒரு கடல் நிற்கிதுப்பா. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றி நம்ம நடந்திருப்போம், ஆண்டவர் இறுக்கமாக பிடிச்சிருப்போம், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டியிருப்போம். ஆனால் வாழ்க்கையின் பாதையில் ஒரு போராட்டம் உங்களுக்கு முன்னாடி தடையா நிற்கும். நமக்குள்ள நிறைய கேள்வி வரும், ஆண்டவரே, ஏன் இதை அனுமதித்தீர்? ஏன் இவைகள் எனக்கு முன்பாக இருக்கிறது? நான் உம்முடைய வழியில தான் ஆண்டவரை நடக்கிறேன், நீங்க சொல்றதுக்கு தானே கீழ்ப்படிஞ்சு வரேன். ஆனா நான் இதுக்கப்புறம் மீறி போகாதபடிக்கு, இதுக்கப்புறம் கடந்து போகாதபடிக்கு, இதுக்கப்புறம் முன்னேறி போகாதபடிக்கு ஒரு தடைய கண்ணு முன்னாடி தெரியுது. இதை எப்படி நான் தாண்டி போவேன்? என் எதிராளி என் பின்னாடி வந்துட்டு இருக்கிறான், ஆனா நீங்க சொன்ன வழியில தான் நான் வந்தேன், இங்க வழியே இல்லையே ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, மோசே, என்னிடத்தில் நீ முறையிட வேண்டியது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை ஒரு பாதையில் நிறுத்தி அந்த பாதையில் உன்னை பிரயாணம் பண்ண சொன்னா அந்த பாதையில் வர எல்லா பிரச்சனைக்கும் முடிவை உன் கையில் தான் நான் கொடுத்துருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயை என்னைக்கு ஆண்டவர் மீதியான் தேசத்துல மலை மேல முற்செடி நடுவில் அக்கினி ஜுவாலையில தோன்றி பேசினாரோ அன்றைக்கே மோசேயின் கரத்தில கர்த்தர் சகல அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில இருக்கிற கோலை தட்டு, உன் கையில இருக்கிற கோலை தட்டுப்பா, கடல் ரெண்டாக பிளக்கும். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரோட வழியில நீ பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாய் என்றால், தண்ணீரை போல செங்கடலை போல தடைகள் உனக்கு முன்னாடி இருக்குதுன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட முறையிட வேண்டிய அவசியமே இல்லை. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்றேன், கேளுங்க. இதை பிடிச்சிக்கோ, பைபிளை கீழே வச்சு திரும்பி இல்லை. இப்போ நான் ஜெபிக்கிறேன், நான் பண்ணுற ஜபத்தில் இப்போ அந்த தண்ணி பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக என் வாயில் வந்து நிற்கும். பார்க்குறீங்களா? உண்மையை தான் சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிங்க் பாட்டிலே கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் நின்று நான் கட்டளை கொடுக்கிறேன். பரன்னு மேலே இருக்கிற மூடியை திறந்து என் வாய்க்கு வந்து தண்ணியை கொடு. ஏய் வா, இயேசுவின் நாமத்தினாலே. ஏன் வரல? தண்ணி வேணும்னா ஜெபிக்க கூடாது, திறந்து என்ன செய்யணும்? ஐயா, ஜபம் எதுக்கு தெரியுமா? உன்னால் முடியாததுக்கு தான் ஜபம். எல்லாத்துக்கும் ஜபம் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் கடவுள் வாங்க வாங்க வாங்கன்னு பிடிச்சி என்ன செய்யக்கூடாது? மோசே, என்னையா டிஸ்டர்ப் பண்ற? உன் பாதை, உன்னை ஏற்கனவே கொண்டு வந்து பாதையில் நிறுத்தினா உனக்கு அதிகாரத்தை கொடுக்குற. கையில் இருக்கிற கோலை தட்டு. ஏதா பேசினாரா? இல்லை, கோலை தட்டுனாரு. பாருங்க, செங்கடல் ரெண்டாக பிளந்தது. வசனம் சொல்லுகிறது, அவைகள் அவர்களுக்கு மதிலாக இருந்ததாம். ஆமென் சொல்லுவோமே, ஹல்லேலூயா. அவைகள் அவர்களுக்கு மதிலாக இருந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வழியில இந்த மாசம் நீ நடந்தினா உன் வழியில பிரச்சனை வராம இருக்காது, வரும். ஆனா உன் கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார் என்றால் உன் பாதை எல்லாம் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவரும் அதை கண்ட்ரோல் எடுக்க முடியாது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ பிரயாணிக்கிற பாதை உன் கண்ட்ரோலு. ஹல்லேலூயா. நீ பிரயாணிக்கிற பாதை உன் கண்ட்ரோல். கவலைப்படாதீங்க. வேற யாரும் அதுக்குள்ள வந்து உங்களை மூழ்கடிக்க முடியாது. பார்வோன் சேனை பின்னாடி வந்தான், எதிராளி பார்த்தான், கடலை முன்னாடி வந்து நின்னுட்டாங்க. தொக்கா என்ன செஞ்சுக்கினாங்க? மாட்டிக்கினாங்க. ஆனா மாட்டிக்கினது யாரு? தேவ பிள்ளைகளே, பார்வோன் பார்த்தான், இவனை எப்படியாவது பின்னாடி பிடிச்சிடலாம், செங்கடல் தடையா நிக்குது. ஆனா தெரியாது, செங்கடலுக்கு முன்பாக மோசே நிக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு முறை உன்னை தொட்டுட்டாருன்னா நீ ஆண்டவர் எதிர்பார்க்காத, ஏன்னா உனக்குள்ள அவர் வாசம் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. உனக்குள்ள வாசம் செய்கிறார், உனக்குள்ள வாசம் செய்கிறார். வாங்க வாங்க வாங்கன்னா எங்க வருவார்? ஏற்கனவே உள்ளதானே இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எங்கேயும் தேடாதீங்க. ஆண்டவரை தேடுற இடம் எங்க தெரியுமா? உன் இருதயம். மோசையை பார்த்து சொல்ற, மோசே என்ன ஏன்ட்ட ஏன்பா முறையிடுற? உன் கையில் இருக்கிற கோலை தட்டு. என்ன நடக்கும் தெரியுமா? செங்கடல் ரெண்டாக பாருங்க, ரெண்டா பிளந்துட்டார். மதில்களை போல நிற்கிறது. எவைகள் உனக்கு தடையாக இருக்கிறதோ அவைகளை கர்த்தர் உனக்கு மதிலாக வைக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சிஸ்டர், பிரதர், எது உங்களுக்கு தடையா இருக்குதோ அதை பார்த்து பயப்படாதீங்க, ஏன்னா அதுதான் உனக்கு பாதுகாப்பின் அரணாவே நிற்க போகுது. ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன், நீ போகிற பாதையில் கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்ளணும் தெரியுமா? பாட்டில் வாய்க்கு வரணும்னு ஜெபம் பண்ணாதீங்க. எதுக்கு ஜெபிக்கணுமோ அதுக்கு தான் ஜெபம். கிரியை செய்ய வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும்? கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் முதலாவது சொல்லுகிறது என்ன தெரியுமா? தண்ணீரை கடக்கும் போது நான் கூட இருக்கிறேன்னா, நீ போகிற வழியில் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ பயப்படாத. இயேசுவின் நாமத்தினால் அதை கட்டி ஜெபம் பண்ணி என்ன செஞ்சிடாது, உன்னை விட்டு விலகி ஓடும், உனக்கு வழியை ஏற்படுத்தும். ஸோ முதலாவது கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். ஆமென். ரெண்டாவது, ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மீது என்ன செய்கிறதில்லை? என்னது பண்ணுறதில்லை? புரளுவதில்லை. ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14 to 17 வசனங்களை நம்ம வாசிப்போமே.
யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டோடும். பாருங்க, வசனம் சொல்லுது யோர்தான் அறுப்பு காலம் முழுவதுமாய் கரை புரண்டு ஓடுமா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தண்ணி பயங்கரமான ஃப்ளோ இருக்கும், நடுவில் யாரா போனால் அடிச்சுட்டு போயிடும், அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும். பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே, இந்த சம்பவத்தை சொல்ற நல்லா கவனிங்க. இப்போ எப்படி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டிட்டு வர்ற வழியில முதல்ல கடல் இருந்துச்சு, அதை பிளக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? மோசையோட கரத்தில் இருக்கிற கோலை யூஸ் பண்ணாரு. ரெண்டாவது, மோசே மரித்த பின்பு அதை யோசுவா பொறுப்பெடுத்துக்கிட்டு யோசுவா பிரயாணம் பண்ணும் பொழுது இப்போ யோசுவாவோட பாதையில பெரிய கடல் வரல, சின்ன ஒரு ஆறு வருது. அல்லேலூயா. ஒரு நதி வருது. இந்த நதியை பார்த்து யோசுவா நிக்கல. ஏன் தெரியுமா? செங்கடலை பிளக்கும் போது மோசையோட யோசுவா இருந்தார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மோசே கோல் அடிக்கும் பொழுது பக்கத்தில் யோசுவா இருந்தார். அதனால இவருக்கு ஒரு நம்பிக்கை, ஏற்கனவே நான் ஒரு அற்புதத்தை ருசிச்சிட்டேன், ஏற்கனவே நான் ஒரு அற்புதத்தை என்ன செஞ்சிட்டேன், வழியில் வந்த தடையை நீக்கி கர்த்தர் மதுளாக்கினதை பார்த்துட்டேன். இனி இது எனக்கு என்னது? ஒன்றுமே கிடையாது. ஆமாம், ஈஸி தூசி. இந்த சின்ன பசங்க சொல்லுவாங்க, படிச்சடா அது ஃபஸ்ட்டு ஈஸி தூசி எனக்கு. அல்லேலூயா. பாருங்க, யோசுவாவுக்குள்ள ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம் தெரியுமா? மோசையோடு இருந்தப்போ மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டார், இந்த வழியில் வந்தோம், எங்களை இப்படி கொண்டு வந்து மாட்டி விட்டீங்களே, எப்பா உன் கையில் தான் அற்புதம் வச்சுக்கிறேன், உன் கையை நீட்டி அடின்னு சொன்ன உடனே பிளந்துச்சு. இப்பொழுது அதே விசுவாசத்தோட போற. அவர் கோலை நீட்டினாரு, நாங்க காலை வைப்போம். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. தண்ணியில நடக்கிறோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடார பெட்டியை சுமந்து கொண்டு முன்னாடி போய் அந்த அந்த தண்ணியில காலை வச்சாங்களாம். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, வாசிப்போமே. அதை வாசிக்கலாமா நம்ம? யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளின் கால்கள் தண்ணீர் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க காலை வச்ச உடனே தண்ணி சொரக்கிற இடத்துல நின்று போச்சு. சவக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு குவியலாக நின்றதா, ரெண்டாக பிரிந்ததா. அதை தாண்டி அவங்க எங்க போனாங்க? எரிகோவுக்கு போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆறுகளை போல பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருக்கும். ஏற்கனவே நீங்க கடலை ஃபேஸ் பண்ணி வந்த ஆளு. ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இந்த ஆறு உங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது, அதனால நடந்து போங்க, அது மேலே ஏறி போங்க. கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணுவார்? அது உதிக்கிற இடத்த ஆஃப் பண்ணிடுவார். அவங்க காலை வச்ச உடனே ஆண்டவர் தண்ணி சுரக்கிற இடத்த ஆஃப் பண்ணார். ஆஃப் பண்ணிட்டு அதை ரெண்டா பிரிக்கிறாரு. மோசே கடலை பிளக்கிறாரு, யோசுவா நதியை பிரிக்கிறாரு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்கள் எதிராக நிற்கிற சத்ருவின் கோட்டைகளை கர்த்தர் பிளக்க கிருபை தருவார். ஆமென் சொல்லுங்க. சத்ரு வைத்திருக்கிற எதிராளியினுடைய திட்டங்களை பிரிக்க கர்த்தர் கிருபை தருவார். ஆமென் சொல்லுங்க. சோர்ந்தே போகாதீங்க. ஏற்கனவே கடல் போன்ற பிரச்சனையை பார்த்த வல்லமையான மனிதன் நீ. தேவ பிள்ளைகளே, செங்கடலை பார்த்து பயந்த பார்வோனுடைய கூட்டம் நாங்கள் அல்ல, செங்கடலை ரெண்டாக பிளந்த வல்லமையுள்ள தேவனின் கூட்டம் நாங்கள். ஆமே. யோர்தான்ல காலை பட்ட உடனே அது ரெண்டாக பிரிந்தது. ஏன் ஆசாரியனுடைய கால் பட்டுச்சுன்னா, அந்த ஆசாரியன் தேவனுக்கு பிரியமானவன், கர்த்தருடைய வேலையை செய்கிறவன், கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறான். ஹல்லேலூயா. உங்க வழியில நீங்க தனியா போனாதாங்க பிரச்சனை, கர்த்தருடைய பெட்டியை சுமக்க கத்துக்கோங்க. ஹல்லேலூயா. இந்த பெட்டி கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தம் உள்ளதை நீ சுமக்கும் பொழுது உன் கால் படுற எல்லாம் என்ன செஞ்சிருந்தா உனக்கு வழி உண்டாகும். ஆமென் சொல்லுங்க.
பரிசுத்தரை நீ உள்ள வச்சுக்கிட்டா பயமே வேணாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தரை உள்ள வச்சுக்கிடுங்க. ஆமென். பரிசுத்தர் எனக்குள்ளே, சொல்லுங்க பாப்போம், பரிசுத்தர் எனக்குள்ள இருக்கிறபடினால் எதுவும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. பாருங்க, அந்த ஆசாரியர்கள் தூக்கிட்டு காலை வச்ச உடனே யோர்தானுக்கு வருகிற நதியினுடைய தண்ணீர் நின்று போனது. ஆமென் சொல்லுங்க. சோர்ஸ் ஆஃப் பண்றார் ஆண்டவர். நீ போற பாதையில முதல்ல பிரச்சனை வந்துச்சு, ஆண்டவர் கொடுத்த கிருபையினால் அதை பிளந்துட்ட, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தினால் அதை பிளந்துட்ட. அடுத்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னா கிருபையும் வல்லமையும் தேவையில்லை, பரிசுத்தம் ரொம்ப அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தம் ரொம்ப அவசியம். இந்த பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்கிறதுக்கு தான் அவர் சிலுவையிலே மரித்தார். ஆமென், ஆமென். அந்த பரிசுத்தம் உள்ள பெட்டியை நீங்க சுமக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் அது பெட்டியாக இருந்தது, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஆசரிப்பு கூடார பெட்டி. ஆமென். தேவ பிள்ளையே, பரிசுத்தம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா உனக்கு பிரச்சனை வர்ற சோர்ஸை கர்த்தர் என்ன பண்றார்? சோர்ஸ்னா புரியுதா? எங்கேருந்து பிரச்சனை உருவாகுதோ அந்த இடத்த கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சீல் பண்றார், அடைக்கிறார். யோர்தானுக்கு வர வேண்டிய தண்ணி என்ன செய்யல? வரல. நீ பரிசுத்தமாய் கர்த்தருடைய பாதையில் பிரயாணம் பண்ணினா உனக்கு எதிரடியா இருக்கிற பிரச்சனையை நீ கமெண்ட் பண்ண வேண்டியதில்லை, நீ பயப்பட வேண்டியதில்லை, நீ ஆட்டோமேட்டிக்காக நடந்து போ. பரிசுத்தம் உள்ள இருந்து அதை பிரிச்சிடும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. பரிசுத்தத்தோட பவர் என்ன தெரியுமா? பேச வேண்டிய அவசியமே கிடையாது, அதிகாரம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, நடந்து போனாலே போதும். ஆமென் சொல்லுங்க. உதாரணத்துக்கு சொல்ற, பேதுரு நடந்து போனா. ஆமென். பேதுரு நடந்து போனா, அவன் நிழல் எங்கடா ஆகுதுன்னு ஓடுறானுங்க, ஓடி போய் நிழல்ல போய் நிற்கிறான், வியாதி சுகமாகுது. மேட்டர் என்ன தெரியுமா? அங்கே ஜெபம் பண்ணல, அதிகாரம் பண்ணல, கட்டளையிடல, பரிசுத்தர் உள்ள இருக்கும் பொழுது பரிசுத்தமானது வெளியே பிரதிபலிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் உனக்கு எதிரடையாக இருக்கிறதுக்கு முன்னாடி வாக்குவாதம் பண்ணாத, உனக்கு எதிரடையாக இருக்கும் போது சண்டை போடாத, உனக்கு எதிரடையாக இருக்கிறது மேலே உட்காந்து அழுது புலம்பாத. பரிசுத்தரை பற்றி கொண்டு பரிசுத்தமானதை செய்யும் பொழுது உனக்குள் இருக்கிற பரிசுத்தம் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணுகிற சோர்ஸையை அடிச்சிரும். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக இதெல்லாம் தாண்டி வந்த உடனே எங்கே வந்து நிற்பீங்க தெரியுமா? அக்கினிக்கு வந்து நிற்போம். ஹல்லேலூயா. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது முதல்ல செங்கடலுக்கு, கடலில் நடப்பி, தண்ணியில் நடப்பீங்க. உன் கையை கொண்டு கர்த்தர் ஒன்று என்ன செஞ்சிருவாரு? உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை கொண்டு உங்களை என்ன செஞ்சிருவாரு? காப்பாற்றிடுவார். ரெண்டாவது, ஆறு முன்னாடி வந்து, ஆறு போலங்கிற பிரச்சனைக்கு முன்னாடி வந்து நிற்கும் பொழுது உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம் உன்னை என்ன செஞ்சிடும்? காப்பாற்றும். கடைசியாக பாருங்க, அக்கினியில் நீ வந்து நிற்கும் பொழுது என்ன பண்ணுறதில்ல? வேக மாட்ட. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் மூவரும் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றவர்கள். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவித்தாலும் சரி, எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் நீ சொல்கிறத என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம், வணங்க மாட்டோம். தூக்கி போட்டாங்க உள்ள. இப்போ ராஜா பார்க்குறாரு, ராஜாவோட கண்ணில் 3 பேர் தெரியாமல் எத்தனை பேர் தெரியுறாங்க? 4 பேர். நான் 3 புருஷர்களை அல்லவா போட்டோம், 4ஆவதாய் ஒரு புருஷர் உலாவி கொண்டிருக்கிறாரே. ஃபஸ்ட்டு பிரச்சனை வரும்போது உன் கை உதவி செஞ்சிச்சு, உன் மேலே இருக்கிற அபிஷேகம் உதவி செஞ்சுது, உன் மேலே இருக்கிற கிருபை என்ன செஞ்சுது? உதவி செஞ்சுது. 2வது பிரச்சனை வரும்போது உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம் என்ன செஞ்சுது? உதவி செஞ்சுது. 3வது பிரச்சனைக்கு இது எதுவுமே இல்லை, பாஸே வந்துடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது பிரச்சனை தான் ஃபைனல் டச்சுங்க, பாஸ் ஹீரோ டைமு. ஆமென் சொல்லுவோமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 2 பிரச்சனையை தாண்டிட்டினா இந்த மாதம் என் ஹீரோவை நீ பாப்பன்னு சொல்லுங்க. ஆமாடே, கோலை நீட்டுவான்னு பார்த்தியா, காலை வைப்பான்னு பார்த்தியா, வந்தாருடா என் பாஸ். ஹல்லேலூயா. 3 பேரை போட்ட இடத்துல 4ஆவதா ஒருத்தர் வந்து நின்னா இருப்பாரு, உனக்காக நிற்பார். ஆமென் சொல்லுங்க. இந்த மாசத்துல உன் அபிஷேகத்தையும் உன் கிருபையையும் உன் பரிசுத்தத்தையும் பத்திரமா பாதுகாத்து கொண்டு பரிசுத்தமா வாழ்ந்தீனா இந்த மாதத்தில் உன்னை உருவாக்கினவரை உன் கண்களால் நீ பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென்.
உன் போராட்டம் அக்கினியை போல 7 மடங்கு எழுந்து நின்னாலும் வசனம் சொல்லுது, உன் ஹீரோ உன் பக்கத்தில் இருக்கும் பொழுது உன் பேர்ல அக்கினி ஜுவாலை பற்றாது. ஆமென். வசனம் சொல்லுகிறது, ஒரு துர்நாற்றம் கூட என்ன செய்யலையா, கருகின புகை வாசனை கூட என்ன செய்யல வரல. பால் கொஞ்சம் அதிகமா காஞ்சிட்டா ஒரு கருகின வாசனை வரும் பாருங்க, அந்த மாதிரி கூட வரல. ஏன் தெரியுமா? அக்கினியை படைத்தவர் உன்னோடு கூட அங்க நிற்பார். ஏமே, இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு 3 வாக்கு தத்தத்தை கூட அடிஷனலாக கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு ஹீரோ உங்க கூட வந்து நிற்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுது, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன் கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது உன் மேலே அது பல்ட்டி அடிக்காது. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது தீ உன் பக்கத்தில் வராது. ஏன் தெரியுமா? தீயை படைச்சவர் உன் பக்கத்தில் தீயை அனுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், இயேசுவை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்கள் கூட இருக்கிறத உன் எதிராளி பார்ப்பான். உனக்கு விரோதம் பார்க்கும், உன் பிரச்சனை பார்க்கும். இனி இவங்களை தொடக்கூடாது, இவங்களை தொட்டா இதுக்கு முன்னாடி அபிஷேகம் கிரியை செஞ்சது, இதுக்கு முன்னாடி பரிசுத்த கிரியை செஞ்சது, இப்போ எல்லாத்தையும் படைத்தவரே இறங்கி வந்துருவார். யாருக்காக? உனக்காக. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உனக்காக அவர் எதையும் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்தில் புதிய வழிகளை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுவோமே. உன் மேலே இருக்கிற அபிஷேகம், உன் மேலே இருக்கிற கிருபை, நீ ஜெபிக்கணும், நீ ஆண்டவர்கிட்ட போய் முறையிடணும்னு அவசியம் இல்லை. அது உனக்குள்ளே இருந்து கிரியை செய்யும். உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம் நீ நடந்து போகும்போதே கிரியை செய்யும். அதை தாண்டி வர்ற பிரச்சனை எதுக்குமே நீ காரணமே கிடையாது, நீ பொறுப்பெடுத்துக்கவே வேணாம். அதுக்கப்புறம் பாஸ் வந்துடுவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதம் யார் வரணும்? ஓடு, நல்லா கையை தட்டுங்க. இந்த மாதம் யார் வரணும்? ஆமாம், இந்த மாதத்தில் நம்ம இப்போ ஜெபிக்க போகிற ஆண்டவரே, தண்ணீர் போன்ற பிரச்சனையை என் அபிஷேகம் ஃபேஸ் பண்ணிடும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. உன் மேலே அபிஷேகம் இருக்குதா? அதனால தான் ஆண்டு உங்களை ஆராதனை வேலையில் என்ன செஞ்சார்? நிரப்புனார். ஆமென் சொல்லுங்க. ஆறுகளை போல போராட்டம் வரும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற உம்முடைய பரிசுத்தம் என்னை காப்பாற்றிடும் ஆண்டவரே. ஆனால் கடைசியாக எங்களை ஜீவனை எடுக்க அக்கினியில் கொண்டு, இதெல்லாம் நாமளா போவோம். எது? தண்ணியை கடக்கிறதுக்கு நாமளா போவோம், ஆறை கடக்கிறதுக்கு நாமளா போவோம். அக்கினி உள்ள நாம் போவோமா? வற்புறுத்தி கூட்டு போய் என்ன பண்ணுவான்? தள்ளுவான். பயப்படாத, கையை காலை கட்டினா கூட பயப்படாத. ஏன் தெரியுமா? ஹீரோ டைமுங்க. ஸ்டார்டிங்கில் ஆண்டவர் வரமாட்டார். எங்கே திரும்ப வருவார்? கடைசியில் வருவார். அதனால தான் லாசரு சாவும் போது இல்லை, செத்த பிறகு வந்து நின்னார். ஆமென் சொல்லுங்க. இந்த அனுதினமும் நீங்கள் ஜபத்தோடு கூட இருந்தீங்கன்னா, எப்பேற்பட்ட போராட்டமும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வந்தாலும் இவைகளிலிருந்து கர்த்தர் உங்களை அழகாக வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த அக்கினி ஜுவாலைக்கு அப்புறம் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேக்கு நேபுகாத் நேச்சாருடைய உயர் அதிகாரிகளாக மாறினார்கள். ஆமென். அவன் சொல்கிறான், உண்மையுள்ள தெய்வம் உன் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாதம் எல்ரோயி தீர்க்க தரிசன ஊழியங்களுக்கு கீழாக இருக்கிற எல்லா விசுவாசிகளும் வல்லமையாக எழும்புகிற மாதம். ஆமென். பிசாசு நம்ம இந்த மாதத்தில் தொடவே முடியாது. ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த பாட்டில் சம்பவத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆமென். எதுக்கு ஜெபிக்கணுமோ அதுக்கு தான் ஜெபம், எதுக்கு நடக்கணுமோ நடைய கட்டு. ஹல்லேலூயா. முழங்கால முடக்குங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உக்காந்து கதறி கதறி அழாதீங்க. நீ பேச வேண்டிய இடத்துல நீ பேசணும், நீ செயல்பட வேண்டிய இடத்துல நீ செயல்படணும். இது ரெண்டத்தையும் நீங்க செஞ்சீங்கன்னா அவர் நிற்க வேண்டிய இடத்துல வந்து உனக்காக என்ன செய்வாரு? நிற்பார். ஹல்லேலூயா. ஜோமனுமா எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நின்று